அனைவருக்கும் வணக்கம். யுவின் அகாடமி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் யுவின் அகாடமி ட்ரிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழில் வேறுபாடு, வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான டாபிக். அது வந்து என்ன, வேறுபாடு, டிஃப்ரென்சேஷன். எப்படி நம்ம வந்து ஒரு பெயர் சொல்லியோ என்ன சொல்லியோ வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அப்படின்னா அது எனக்கு. இப்போ ஆறாம் வேற்றுமை உறுப்புனா உடைய, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் பார்த்தா ஒரு பெயர்ச்சொல் என்னது, நம்ம நவுன் சொல்லுவோமா, நவுன். அதை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், மலர் மன்னன் உதவி செய்தான். இல்லை தான் மீனிங் இருக்கா? இதில் எப்படி வந்து வேற்றுமை உருவு இருக்குன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இல்லை நிறைய டைப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். வேற்றுமை ஃபஸ்ட்டு 8 வகைப்படும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா தான் அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இந்த 8 வேற்றுமை உருவுகளில் ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கும் கடைசி 8வது வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை. ஓகேவா? மற்றது எல்லாமே வந்துட்டு ஐ, ஆல், கு, இன், அது, கண். இது நல்லா மனப்பாடமாக வச்சுக்கணும். ஒரு சாங் மாதிரி பாடி எப்படி வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி, இல்லை ஏதாவது ஒரு கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணி இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஐ, ஆல், கு, இன், அது, கண். எப்படி? ஐ, ஆல், கு, இன், அது, கண். இது மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டே வரணும். எப்படின்னா இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியும். மலர் மன்னன் உதவி செய்தாள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ மலர் தான் பேசுகிற சப்ஜெக்ட். ஓகேவா? அதுதான் எழுவாய் வேற்றுமை. எழுவாய்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த வேர்ப்லாம் இருக்குல்ல, அதை வந்து வினையிலே அது நிறையா இருக்குது. வினையச்சம், வினை பொற்று, அந்த அட்வர்பு இதெல்லாம் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா திருச்சி வரும்ல, அட்வர்பியல் ஃப்ரேசஸ். அதெல்லாம் வந்துட்டு வினைமுற்று, வினையச்சம் இந்த மாதிரிலாம் வரும் ஃப்ரேசஸில். இப்போ நம்ம பார்க்க போகிறது மலர் மன்னன் உதவி செய்தாள். மலர் மன்னனுக்கு, மலர் மன்னன் உதவி செய்தால்னு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லை. மலர் மன்னனுக்கு உதவி செய்தாள். ஓகேவா? இல்லைன்னா மன்னன் மலருக்கு உதவி செய்தான். அந்த மாதிரி செய்தார் அப்படி மரியாதை. ஏன்னா மன்னன் பெரிய அல்ல, அப்போ பெரியவங்கன்றதுனால அவங்க ராஜா. மன்னன்னா யாரு? ராஜா. அவங்க வந்து செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ என்னது? மன்னன் மலருக்கு, அந்த இக்கு சவுண்ட் வருது பாருங்க. அந்த இக்குன்றது அந்த 4ஆம் வேற்றுமை உருபுல வரும். ஓகேவா? இப்போ நம்ம ராஜா ராணி பள்ளி சென்றனர். இப்போ நீங்கள் எப்படி இருக்கு? ராஜா ராணி பள்ளி சென்றனர். இங்கிலீஷ்லேயும் சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸாக்டாக வரும். ஓகேவா? ராஜா அண்ட் ராணி வென்ட் டு ஸ்கூல் அப்படி வந்துடும். இப்போ நம்ம இங்கிலீஷில் அதை தமிழில் எப்படி சேர்ப்போம்னா, ராஜாவும் ராணியும் பள்ளி சென்றனர். ராஜா ராணி பள்ளி சென்றனர், அது மொட்டையாக இருக்குது. ஓகேவா? அதுதான் அந்த உருவை வச்சு நம்ம கனெக்டிங் வேர்ட் மாதிரி வச்சு நம்ம இதில் சேர்க்குறோம். ஓகேவா? ராஜாவும் ராணியும் பள்ளிக்கு சென்றனர். இங்கே உம்மும் வருது, பள்ளி சென்றனர் வருது, பள்ளிக்கு சென்றனர். அப்போ எப்படி வரும்? இக்கு, அந்த இக்கு சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வரும் ராஜாவும் ராணியும், அந்த இது வருது பார்த்தீங்களா, அந்த ஓம உருபு சவுண்டில் வரும். பள்ளிக்கு சென்றனர். இங்கே பாருங்க, 4ஆம் வேற்றுமை. எங்கே சென்றனர்? பள்ளி சென்றனர், பள்ளிக்கு சென்றனர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு, கோபால் அண்ணன் பாடம் கற்பித்தான். கோபால் அண்ணன் பாடம் கற்பித்தானா? இல்லை கோபால் அண்ணன் பாடம், இது ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? இல்லை. அது எப்படி நம்ம வந்து வேற்றுமை உருவோட கனெக்ட் பண்ணி படிக்கணும்னா, கோபால் அண்ணனுக்கு பாடம் கற்பித்தான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன, ஒரு 4ஆம் வேற்றுமை உருவு தான் வருது. இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது ஒன்றுனா தெரிய வரும். இந்த குறிப்பை வந்துட்டு லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதுக்கும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதை கனெக்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது நல்லா தெரிஞ்சிச்சுனா தான் அந்த தொகைநிலை, தொகாநிலை அந்த மறைந்து வரும், மறையாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த ரூட் திங்க என்னது, மெயின் இதுவே என்னன்னா இந்த வேற்றுமை உறுப்புகள் தான். இந்த வேற்றுமை உறுப்புகள் தெரிஞ்சிச்சுன்னா இந்த தொகாநிலை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காக இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை உறுப்பு பார்க்கலாம். எழுவாயுடன் வேற்றுமை உருவுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹீ வாக்ஸ்,
ஷீ வாக்ஸ், ஷீ டான்சஸ், ஓகேவா? ஷீ லவ்ஸ். மொட்டை அப்படி இருந்தாலும் என்னது, அவள் எதையோ பண்ணா, ஓகேவா? அது வந்து பொருள் தரும், ஓகேவா? அதான் சொல்கிறாங்க பார். மரியாள் சிரித்தாள். மரியாள் வேணா ஆள் அது கண் இந்த இதுன்ட்டு வேணா இந்த வேற்றுமை உருபை யோசிச்சிடக்கூடாது. மரியாள்ன்றது ஒருத்தரோட பேர், ஓகேவா? மரியாள் ஒரு கேர்ளோட பேர். மரியாள் சிரித்தாள். ஷீ லாவ்ஸ். மரியாள் லாவ்ஸ். இப்படி படிப்போம்ல, இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவள் பாடினாள். ஷீ சிங்ஸ். ஏன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வரும்போது உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க. ஷீ சிங்ஸ். அப்போ அது மீனிங் இருக்குல்ல, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் அது மாதிரி வரும், ஓகேவா? மல்லிகை மலர்ந்தது, ஓகேவா? ஃப்ளவர் ஜாஸ்மின் ப்ளூம்ஸ். முடிஞ்சிச்சு. மலர்ந்ததுன்னா ப்ளூம்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு பாருங்க. இரண்டாம் வேற்றுமை உருபுலேருந்து தான் நமக்கு வந்து அந்த உருபு ஸ்டார்ட் ஆகுது. ஐன்ற ஒரு வார்த்தை, ஐன்ற லெட்டர் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். எப்படின்னா பாவை அண்ணன் பார்த்து, ஓகேவா? ஒரு ஒரு வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு ஸ்பீச் மாதிரி வருது. பாவை அண்ணன் பார்த்து அப்படிதான் வருதா? பாவை அண்ணனை பார்த்து, ஓகேவா? தெனாலியை நெக்ஸ்ட் இது பாருங்க. ராஜா தெனாலியை புகழ்ந்தார், ஓகேவா? மன்னரை தெனாலி அழைத்தார், ஓகேவா? இப்போ நீங்கள் யாரை கூப்பிட்டா கூட சொல்வீங்கல்ல, உங்களை வந்துட்டு அம்மா கூப்பிடுறாங்க, ஓகேவா? என்னது ஃபார் எக்ஸாம்பிள், உனது அம்மா யாரை கூப்பிடுறாங்க, அந்த பேரை சொல்லி அவரை அழைத்தார்கள். அவர்ன்றத அவரை, அவள் அவளை, இவள் இவளை. அந்த ஐ சவுண்டோட வருது பார்த்தீங்களா? இவளை இன்றுக்கு வீட்டுக்கு அழைத்தார்கள், ஓகேவா? இவரை இன்று விருந்திற்கு அழைத்தனர். இவரை அந்த ஐ சவுண்டு வருது பார்த்தீங்களா? அந்த ஐ சவுண்டு கனெக்ட் ஆகி வரதான் வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை உருபு. ஏன்னா நம்ம மொட்டையே படுக்க முடியாது. எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு உருவை வச்சு தான் நம்ம நேச்சுரலாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம அது ஒன் பை ஒன் என்ன வேற்றுமை உருபுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து தெரிஞ்சிடுச்சு. என்னது ஐ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான இதான் அந்த ரூட் கனெக்டிங் வேர்டு, ஓகேவா? ராஜா தெனாலியை புகழ்ந்தார். அந்த ஐ சவுண்ட் வருது பார்த்தீங்களா? மன்னரை, இங்கே ஐ பாருங்க, மன்னர் வந்து திரிஞ்சு ஐயா ஐ சவுண்டோட வந்து இப்போ இருக்குட்டல் ஐ ரை, ஓகேவா? இருக்குட்டல் ஐ ரை, ஓகேவா? அழைத்தார், ஓகேவா? அழைத்தார். ஒரு பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இந்த செய்யப்படு பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் செய்யப்படு பொருளாக என்னது இங்கிலீஷில் கனெக்ட் பண்ணி பாருங்க. நம்ம ஆப்ஜெக்ட்னு படிப்போம், ஓகேவா? அதாவது யாரை, எதை, எவற்றை. இது வந்து ஹூ சேஸ் டு ஹூம், அது மாதிரிலாம் படிப்போம் பார்த்தீங்களா? யார் யாருக்கு சொன்னது. இப்போ எழுவாய்னா என்னது? சப்ஜெக்ட் வந்து யார் சொன்னது, ஹூ. அந்த இந்த இதுக்கெலாம் வந்து கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வர மாதிரி இருக்கும், ஓகேவா? ஹூ இஸ் இஸ்னா ஹீ இஸ் குமார், அந்த மாதிரி சொல்வாங்கல்ல. ஸோ ஒரு சப்ஜெக்டை மீன் பண்ணி வர மாதிரி யார், எது, எவை அப்படின்னு சொல்லிட்டு என்று கேட்டால் விடை தருவது வந்துட்டு சப்ஜெக்ட், ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு யாரை, யாரால் செய்யப்பட்டது, எதை, எவற்றை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யப்படு பொருள். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஆப்ஷன் எதை நோக்கி நடக்குது அப்படின்றத வந்துட்டு ஆப்ஜெக்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் பயனிலை அப்படின்னானது ப்ரெடிகேட். ஒன்று சப்ஜெக்ட், நமக்கு அந்த மீதி இருக்கிற வேர்ப்லேருந்து வர்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ரெடிகேட் தான். அப்போ எழுவாய்னா சப்ஜெக்ட், செய்யப்படு பொருள்னா ஆப்ஜெக்ட், பயனிலைனா ப்ரெடிகேட். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கெலாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிட்டா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்க பசங்க, மெட்ரிகுலேஷன்ஸ்லாம் போர்டெலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இங்கிலீஷ் மீனிங்கோட சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். இந்த இரண்டாம் வேற்றுமையை வேற என்ன மாதிரிலாம் கூப்பிடுவாங்க? செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள் என்ன பண்றோம்? ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் வரும், ஓகேவா? எப்படின்னா பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருபுகளை 6 வேற்றுமையாக வேற மாதிரி டைப்ஸ்ல பிரிக்கலாம். என்னன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, ஓகேவா? இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். செய்யப்படு பொருள்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு. இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து பேஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மன்னரை தெனாலி அழைத்தார். இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ராஜா தெனாலியை அழைத்தார். ஹூ என்னது, யாரை பிளஸ் பண்ணாங்க, வாழ்த்துனாங்க, ஓகேவா? தெனாலியை, ஓகேவா?
நெக்ஸ்ட் இதுனா ஹூ கால்ஸ் ஹூம் அப்படின்னு வருவாங்க. ஹூனா யாரு? தெனாலி. கால்ஸ் அழைத்தார். ஹூம்னா யாரு? மன்னரை. ஓகேவா? இப்ப புரிஞ்சிச்சா? யார் யாரு? மன்னரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணி வரும்போது இதை வந்து செயற்படு பொருளாக மாற்றி காமிக்குது. ஓகேவா? இப்ப பாருங்க, பாவை அண்ணனை பார்த்து. ஓகேவா? என்னது? பாவை அண்ணனை பார்த்து. அப்ப இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் கிட்ட கிட்ட வருது. இப்ப இது பாருங்க, அண்ணனை. இது அந்த அண்ணனை யார் குறிப்பிடுறாங்க? அண்ணனை. ஓகேவா? இவங்கள தான் பார்த்து வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டை பார்த்து இது பண்றதுதான் வந்துட்டு செயற்படு பொருள் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து ஃபுல்லா இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணன் பந்து விளையாடினான். ஓகேவா? அப்போ கண்ணன்றது யாரு? ஒரு செயலை செய்பவர். ஓகேவா? நெக்ஸ்ட் பந்து என்னது? ஒரு பொருள், செய்யப்படு பொருள். எந்த பொருளை வச்சு நீங்க விளையாட பண்றீங்க? இந்த பந்து. இதுதான் வந்து இங்க வந்து செய்யப்படு பொருளா விளங்குது. விளையாடினான், ஆக்ஷன் வேர்ப் வந்து என்னது? ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஓகேவா? அதுதான் வினைன்றுவாங்க. வினையை முடிக்கும் சொல். ஓகேவா? அதான் வினை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவள் பாடம் படித்தாள். இல்ல அவள்ன்றது என்னதான் இருக்கும்? உங்களோட எழுவாய். எழுவாய்னா செயலை செய்பவர், அவள், அந்த கேர்ள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாடம். என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்களோட செய்யப்பட போற என்னது? என்ன நடத்திட்டு இருக்கு? பாடம். ஓகேவா? படித்தாள்ன்றது அவ செய்யற அவனோட அந்த வேர்ப், வினை. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இது பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா, இதை வேற்றுமையாக அண்ணனால் செய்யப்பட்டது, அண்ணனுக்கு, அண்ணனை, இது எல்லாமே 3 விதமா நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி நம்ம சொல்லி பார்க்கலாம். அண்ணனால். ஓகேவா? அண்ணனுக்கு. இது பாருங்க, அண்ணனால்னா ஐ ஆல், அது அண்ணன் எது சொல்லுவாங்களா, இது ஐ வந்திருக்கு. அண்ணனை அப்படின்னா அது ஐ வந்திருக்கு. அப்ப என்னது? 2ஆம் வேற்றுமை. அண்ணனுக்கு. இங்க பாருங்க, அண்ணனுக்கு, அந்த அண்ணனுக்கு வந்திருக்கு. அப்ப இது வந்து என்னது? 4ஆம் வேற்றுமையிலையும் சொல்லலாம். ஓகேவா? அண்ணனால், ஆல் 3ஆம் வேற்றுமை உருபு. ஸோ 3ஆம் வேற்றுமை உருபுலையும் சொல்லலாம், இது 2ஆம் வேற்றுமை உருபுலையும் சொல்லலாம். ஸோ இது மாதிரி என்னென்ன மாதிரினா நமக்கு அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிப்போம். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எப்படி வேற்றுமைப்படுத்தி ஒரே ஒரு நவுனை வந்து ஒரு பெயர்ச்சொல்லை வந்து எப்படி வேற மாதிரி அந்த செயலுக்கு, அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடுத்தி சொல்றது தான் நமக்கு வந்து வேற்றுமை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம், உருபுகள்னு. இதுல இந்த 2ஆம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீக்கல், ஒத்தல், உடைமை என 6 வகையான பொருட்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ ஆக்கல் அப்படின்னா இங்க பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினார். ஓகேவா? கரிகாலன் என்ன கட்டினார்? கல்லணையை கட்டினாள். அப்போ உருவாக்குதல் அப்படின்ற அந்த இதில் வந்துட்டு வரும். ஓகேவா? ஆக்கல்னா அது ஒரு இதை மேட் பண்றது, கிரியேட் பண்றது. அழித்தல்னா எதை அழித்தாரு? ஒழித்தார், அழித்தார், ஒழிப்பு. பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். ஓகேவா? அந்த பெரியார்ன்றவங்க அந்த காலத்தில் வச்சிருப்பாங்களா நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் வந்துட்டு ஒழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் எங்க மதுரையைனா ஒரு ஊர், ஒரு எந்த பிளேஸை வந்துட்டு ரீச் ஆயிருக்காங்க, அந்த ரீச் ஆகிறத சேர்ந்தா வந்து அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மதுரையை சேர்ந்தார். நெக்ஸ்ட் நீத்தல்னா என்னது? நீக்குதல். என்னது? காமராஜர் பதவியை துறந்தார்னா அதுல இருந்து விலகி அந்த நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து வந்துட்டாங்க. ஓகே, ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க, அந்த இடத்துல இருந்து விலகி வரதான் விலகினார். அதுதான் வந்து என்னது? நீத்தல்னா நீக்கிறது. ஒத்தல்னா அது தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒற்று போகுதல். ஓகேவா? அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி ஒற்று போகுதல், அதுதான் வந்து நமக்கு சார்ந்து வருது. ஓகேவா? தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்படின்னு சொல்றது தான் வந்துடுது ஒத்தல். உடைமைனா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், அவருக்காக விடுது. ஓகேவா? அந்த திருவள்ளுவர்னாலே என்னது? திருக்குறள். இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய உடைமைகள். அதே மாதிரி ஔவையார்னாலே என்னது? ஆத்திச்சூடி. ஸோ அந்த மாதிரி அவருக்கே உரியது. ஓகேவா? அதான் அந்த உடைமை, பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம இங்கிலீஷ்ல, அது. நெக்ஸ்ட் 3ஆம் வேற்றுமை. இது வந்து பாருங்க, இதுதான் சொல்லுவாங்க எழுவாய். எழுவாய்னானது சப்ஜெக்ட், செய்யப்படு பொருளானது அந்த ஐ வச்சு வருது பாருங்க. எல்லாமே இது வந்து செய்யப்படு பொருள்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ரீசனும் கொடுத்து. ஓகேவா? இது வந்து 8th கிரேட் புக்ல நல்லா கிளியரா இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3ஆம் வேற்றுமை உருபுல பாருங்க, நம்ம வந்து என்ன படிச்சோம்? இங்க பாருங்க, இந்த 8 டைப்ஸ்ல 1 2 3 இந்த 3ஆம் வேற்றுமை உருபுல இந்த ஆல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். ஆனா இங்க வந்துட்டு ஆல், ஆன்,
ஒடு, ஓடு, ஓடு. இந்த மாதிரி 4 டைப்ஸில் வரும். ஓகேவா? நம்ம நிறையா மீனிங் பார்த்துருப்போம். ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து வேற்றுமை உருபில் வரலையே, அப்போ என்ன உருபோடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து 3ஆம் வேற்றுமை உருபோட கொஞ்சம் கரெக்டான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ். ஆனால் ஆல் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. மற்ற இதெல்லாம் வந்துட்டு அதனோட ஒத்து போகிற சொற்கள் என்னென்னு பார்ப்போம். இதை வந்து பாருங்கள், நிறைய ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஆல், ஆன், அது வந்து கருவி பொருள், கருத்தா பொருள். ஓகேவா? கருவி பொருள், கருத்தா பொருள் சொல்லிட்டு 2 விதமான பொருள் இருக்கு. அந்த கருவி பொருளே வந்து இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா முதற் கருவி, துணை கருவின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருக்கு. ஓகேவா? அந்த கருவி அப்படின்னா என்னது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ முதல் கருவி அப்படின்னா கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது தான் முதல் கருவி அப்படின்றாங்க. ஓகேவா? அப்படின்னா பாருங்க, மரத்தால் சிலை செய்தான். ஓகேவா? எதை வச்சு செஞ்சான்? இந்த மரம் தான் வந்து முதல் கருவி, அதை வச்சு அவன் செஞ்சான். ஓகேவா? மரத்துல ஒரு சிலை செய்யறாங்க. ஓகேவா? இது வந்து இப்ப இந்த இதை பாருங்க, துணைக்கருவி அப்படின்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இந்த சிலை செய்யறதுக்கு இந்த மரத்தால சிலை செஞ்சாங்க. இந்த மரத்தையே ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துட்டு அதுல சிலை செஞ்சாங்க. ஓகேவா? அதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் செய்யறாங்க. ஆனா இங்க பாருங்க, ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. இந்த சிலை செய்வதற்கு இந்த மரத்தால சிலை செய்யறாங்க. அந்த சிலையை செய்யறதுக்கு ஏதோ இன்னொரு கருவி ஆப்ஜெக்ட் தேவையில்ல, இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்ல. அந்த டூல் தான் என்னது? உளி. உளியால் சிலை செய்தான். ஓகேவா? அப்ப இது என்னது? துணைக்கருவி அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து எதில் செய்யறாங்க? இப்ப ஃபர்னிச்சர் செய்யறாங்க. ஓகேவா? இப்ப சேர் செய்யறாங்க அப்படின்னா அந்த சேர் செய்யறதுக்கு இப்போ மரத்தில் வந்து ஒரு மரம் அந்த உட்டில் இருக்குல்ல, அதில் தான் வந்துட்டு சேர் செய்கிறாங்க. அப்போ என்னது? மரத்தால் நாற்காலி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இங்கே பாருங்க, உளியால் நாற்காலி செய்தான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மரத்தை எதை வச்சு இது பண்ணுறாங்க? கட் பண்ணுறாங்க. அந்த உளி, அந்த கட்டர் வச்சு நிறையா இருக்குது டைப்ஸு. அதில் ஒரு கட் பண்ணி அதை செதுக்குறாங்க. ஓகே, அப்போ அந்த உளியால் நாற்காலி செய்தான். இல்லைன்னா வந்துட்டு அருவாள் வெட்டி அந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வெட்டி அதில் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாற்காலி செய்தான்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கருத்தா பொருள். கருத்தா பொருள் சொல்லிட்டு எதை மீன் பண்ணுவோம்னா, ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தான்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இல்லை ஏவுதல் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டேரெக்டாக செஞ்சிருக்க மாட்டோம், அது வந்து இன்னொருத்தரால் செய்யப்பட்டிருக்கோம். நம்ம வந்து மெயின் இதுவாக இருப்போம், அதுக்கு வந்து ஒரு ஏவுதலாக இருப்போம், ஒரு மோட்டிவேட்டராக இருப்போம் அந்த இடத்துல. ஓகேவா? செய்கிறதுக்கு ஏதுவாக இருப்போம். அதாவது வந்து ஏவுதல் கருத்தா அப்படின்றாங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், கரிகாலனால் கல்லணை கெட்டப்பட்டது அப்படின்னா, கரிகாலனே வந்து டேரெக்டாக வந்து அவங்க வந்து கெட்டலை. ஓகேவா? கரிகாலன், மேஸ்திரி, அந்த சித்தார்லாம் வச்சு தான் அவங்க கெட்டினாங்க. ஓகேவா? அவங்க வந்து நின்று டைரக்ட் பண்ணாங்க. ஓகே, இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா? செய்கிறதுக்கு உதவியாக நின்னாங்க தவிர அவங்க வந்து டேரெக்டாக செய்யலை. ஆனால் நம்ம பேரை யாரும் சொல்லுவோம்? கரிகாலனால் கல்லணை கெட்டப்பட்டதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கரிகாலனே டேரெக்டாக அங்கே போய் நின்று செய்யலை. ஓகேவா? அதனால தான் இது வந்து ஏவுதல் கருத்தா அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏற்றுதல்னா அவங்களாலே நின்று செய்யப்பட்டு அவங்க முயற்சியாலே வருது. ஓகேவா? எடுத்துக்காட்டா நான் மருத்துவ படிப்பு எடுத்திருக்கேன். நான் மருத்துவ படிப்பு படித்து மருத்துவர் ஆனேன். ஓகேவா? நீங்கள் மருத்துவர் ஆகிறதுக்கு வேற யாரோ போய் படிக்க போகிறதில்ல, நீங்கள் படித்தாதான் நீங்கள் மருத்துவர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த படிப்பை ஸ்டடீஸை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஏற்றுதல் கருத்தா அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேவா? இதில் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் அங்கே இந்த இதை வச்சு பார்த்தோம். என்னதுலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, ஆல், ஆன், ஓடு, ஓடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஆல், ஆன்னா பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஓடு, ஓடுனா என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு உடன் நிகழ்ச்சியை பொருளில் வரும். என்னது உடன் நிகழ்ச்சின்னா அது உடன் இருக்கிறவங்களை பற்றி பேசுறது. அப்போ அவனோடு, இவனோடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் தாயோடு குழந்தை சென்றது, குழந்தை, தாயோடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அமைச்சரோட, மினிஸ்டர்ஸோட அவங்க ஆஃபீஸர்ஸும் கொஞ்சம் பேர் போனாங்க. ஓகேவா? அது அமைச்சரோடு. அவரோடு நான் வீட்டுக்கு சென்றேன். ஓகேவா? நான் என் நண்பனோடு நான் பள்ளிக்கு சென்றேன். அந்த ஓடு, ஓடுன்னு வச்சு பேசுவோம்ல, அந்த வார்த்தையை வந்து எத்தனாவது உறுப்புல வரும்? 2ஆம் வேற்றுமை உறுப்புல தான் வரும். ஓகேவா? நான்காம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவில் என்ன வருது? கூ. 4
கூ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்காம் வேற்றுமையில எப்படி வரும்னா நான்கு நான்கு. எப்படி சொல்லுவோம்? நாலு எப்படி சொல்லுவோம்? 4 நான்குன்னு சொல்லுவோம். நான்கு கூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்காம் வேற்றுமையில இந்த கூ விகுதி முடியும். ஓகேவா? நான்காம் வேற்றுமை உருபுல என்னது? கூ அப்படி வச்சு முடியும். இதில் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல வகைப்படும். ஓகேவா? இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா எதுல அந்த இங்க பாருங்க கூ சவுண்டோட முடியுது. ஓகேவா? முல்லைக்கு தேர் கொடுத்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் புகை மனிதனுக்கு பகை. அப்படின்னா அந்த புகை மனிதனுக்கு பகைன்னா நீங்க எங்கெல்லாம் எங்க போய் கேள்விப்பட்டிருப்பீங்க? அந்த தியேட்டர்ல எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வச்சிருப்பாங்கல்ல, சிகரெட் நோ ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அந்த மாதிரி அதை எழுதிருப்பாங்க. புகைனானது சிகரெட், அந்த ஸ்மோக்கு. ஓகேவா? புகை மனிதனுக்கு பகை. கபிலருக்கு நண்பர் பரணர். ஓகேவா? கவிதைக்கு அழகு கற்பனை. கற்பனை கவிதைக்கு அழகு கற்பனைனால இது ஒரு கவிதை, ஒரு போயிட்டுக்கு கண்டிப்பாக அந்த இமேஜினேஷன்ஸ் இது இருக்கணும். ஓகேவா? ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சஸ்லாம் இது தெரியும்னா நிறைய இமேஜினேஷன்ஸோட நிறைய அவங்களுக்கு ஆற்றல் இருந்தால் தான் வந்து நல்ல ஒரு அழகான கவிதையை எழுத முடியும். ஓகேவா? அதனால அவங்களுக்கு வந்து நிறைய இமேஜினேஷன்ஸ், நிறைய கற்பனையாக கம்பேரிசன்ஸ் நிறைய பண்ணி பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? நேச்சுரல் இதோட இன்னொரு இதை கம்பேர் பண்ணி இல்லைன்னா ஒரு சப்ஜெக்டோ ஆப்ஜெக்ட் வச்சு கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஓகேவா? எழுதுவாங்க. நெக்ஸ்ட் தயிருக்கு பால் வாங்கினான். தயிர் செய்யறதுக்காக பால் வாங்கினான். ஓகேவா? தயிர் ஒரே ஊற்றத்துக்காக பால் வாங்கினான். நெக்ஸ்ட் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். ஓகேவா? தமிழோட வளர்ச்சிக்கு ஓகேவா? வளர்ச்சி, தமிழ் வளர்ச்சி பாடுபட்டார்னா ஏதாவது மீனிங் இருக்கா? அதை தமிழ் வளர்ச்சியை பாடுபட்டார்னு எதாவது சொல்ல முடியாமா? ரெண்டாம் வேற்றுமை ஒரு மேட்ச் ஆகுமா? இல்லை. அப்போ ஒவ்வொரு வேற்றுமை விரும்பும் ஒரு சில இதுக்கு தான் சூட் ஆகும். அது எப்படி இருப்பாங்க? தமிழ் வளர்ச்சியை அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டா வராது. ஓகேவா? தமிழ் வளர்ச்சியோடு பாடுபட்டான்னா தமிழ் வளர்ச்சியோடு நம்ம ஒன்றும் பாடுபட போறது இல்லை. அப்ப இந்த ஓடும் வராது. ஓகேவா? இல்லைன்னா தமிழ் வளர்ச்சியால் பாடுபட்டார். நீங்க தான் வந்து நம்ம பேச்சு நடையிலேயே நம்ம சொல்லுவோம். பட் அதுக்கு ஒவ்வொரு உருபுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. செங்குட்டுவனால் தம்பி இளங்கோ. செங்குட்டுவனை தம்பி இளங்கோ வருமா? செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. நம்ம அப்படிதான் நம்ம பேச்சு நடையிலே வரும். ஓகேவா? இது என்ன வேற்றுமை உருபுல வரும்? நான்காம் வேற்றுமை உருபு. நான்கு கூ அத மாதிரி வச்சு ஒரு க்ளூவோட எடுத்து வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்தாம் வேற்றுமை உருபு ஐ. ஓகேவா? ஐ அந்த ஐ சவுண்டு பாருங்க, அந்த இ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஇ தட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்ல படிப்போம்ல, ஐஇ. அப்ப ஐ இருந்துச்சுன்னா இன் இல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சின்ன க்ளூ வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இது சொன்னேன். மற்றபடி இது பாருங்க, இதுக்கு வேற மீனிங் இருக்கும். இன் இல் ஐந்தாம் வேற்றுமை உருபோட அந்த வேர்ட்ஸ். கண்களின் இமை முடிகள் கருப்பு நிறம். கண்களின். ஓகேவா? இல்லைன்னா பாருங்க, கண்களில் இமை முடிகள் கருப்பு அப்படி வருமா? இல்லைன்னா கண்களை இமைகள் அப்படி வருமா? நீங்க யோசிச்சு பாருங்க. கண்களின் இமை முடிகள் கருப்பு நிறம். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். கிழக்கு சைட்ல எது நமக்கு பார்டர்? வங்கக்கடல் தான் நம்ம பார்டரா இருக்கும். நெக்ஸ்ட் திறமையில் வல்லவன் தெனாலிராமன். திறமைனா இது அவங்க ரொம்ப இருக்கலே பிரில்லியன்ட்னு பார்த்தா ரொம்ப மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் செய்கிறவங்க யாரு? இந்த தெனாலிராமன். ஸோ ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒருத்தர். அவங்க தான் திறமையில் வல்லவன் தெனாலிராமன். நெக்ஸ்ட் மரத்தின் மேல் ஏறினான். மரத்தின் மேல் ஏறினான். இல்லைன்னா மரத்தில் குருவி கூடு கெட்டியது. அப்ப என்னது? மரத்தில். அப்ப என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மரத்தில் குருவி கூடு கட்டியது. ஓகேவா? அப்ப என்ன பாருங்க, மரத்தின் மேல் ஏறினான். ஓகேவா? மரத்தில் மேல் ஏறினான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி மாறுதுன்றத உங்களுக்கு தெரியணும். அப்ப மரத்தின் இல். அப்ப இந்த ரெண்டு இன்னு இல்லை, இது ரெண்டுமே என்ன வரும்? என்ன இதுல வருது? ஐந்தாம் வேற்றுமை உருவோட வேர்ட்ஸ். ஓகேவா? ஐந்தாம் வேற்றுமை உருவு என்ன வரும்? இன் இல். இதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஆறாம் வேற்றுமை உருவு ஆ. இதுவும் பாருங்க எல்லாமே ஆரம்பிக்குது பாருங்க. ஆறாம் அது அ. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருவு. வேற்றுமை உரிமை பொருளில் வரும். ஓகேவா? உரிமை பொருளானது அவருக்கு உரிமையானது. மோஸ்ட்லி இந்த பொசிஷன் நவுன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இதில் பாருங்க குரங்கு ஆஞ்சநேயர் சொல்லிட்டு உரிமை பொருள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராமர்னாலே இந்த வில்லு. ஓகேவா? அதே மாதிரி நண்பனது கை. ஓகேவா? நண்பன் அது அது நண்பனது கை. ஓகேவா? ராமனது வில். ஓகேவா? ஆஞ்சநேயரது வால். இப்போ ஆஞ்சநேயருக்கு அந்த வால் அந்த முகம் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த குரங்கை ரெசிம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆஞ்சநேயர்னாலே என்னது குரங்கு அந்த இதை ரெசிம்பிள் பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆஞ்சநேயர் பின்னாலே நமக்கு அந்த குரங்கோட அந்த ஃபேஸ் அந்த இது ஞாபகத்துக்கு வர்றதுக்காக. ராமனாலே என்னது வில்லு. நண்பனது நண்பனது கை. நமக்கு கை கொடுப்பது என்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து என்னது நண்பனது கை. ஓகேவா? உதவிக்குனாலே அது ஃபஸ்ட்டு யார் வருவாங்க, நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம், பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நண்பனது கை. நெக்ஸ்ட்டு அதான் ராமனது வில். அவனது பொருள். ஓகேவா? இவனது பேனா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இவனுடையது. அந்த மாதிரி உடையதுக்கு பதிலாக இவனது அவனது அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நவுன்ஸில் வந்து பேசும்போது இந்த அது வரும். ஓகேவா? இப்போ இந்த ரீசன்ட் இதில் வந்துட்டு ஆது இந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம யூஸ் பயனில் இல்லை. ஓகேவா? பெரிதாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு 7ஆம் வேற்றுமை உருபு. 7ஆம் வேற்றுமை உருபில் பாருங்கள் நமக்கு முக்கியமானது பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இந்த கண்ணு தான் வந்து முக்கியமாக இது பண்ணிப்போம். என்னது 7ஆம் வேற்றுமை உருவு என்னது கண். இப்போ ஒரு வாட்டி வேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஐ ஆல் கு இன் அது கண். ஐ ஆல் கு இன் அது கண். நமக்கு எப்பவுமே என்னது 2ஆம் வேற்றுமை உருபில் தான் ஸ்டார்ட் ஆகும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அது எழுவாயின்னு சொல்லுவாங்க. கடைசி இருக்கிறத வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க 7ஆம் வேற்றுமை உருபில் ரொம்ப சிம்பிள் தான். கண், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருபுகளும் உண்டு. ஓகேவா? 7ஆம் வேற்றுமையில இது மட்டும் கிடையாது. இது இந்த கண் மட்டும் கிடையாது. இந்த மேல், கீழ், கால் நம்ம பேசுவோம்ல, இதன் மேல், அதன் மேல், இதற்கு கீழாக. ஓகேவா? ஒவ்வொருத்துக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்தில். ஓகேவா? அந்த இல் வருது பார்த்தீங்களா? இந்த இடத்தில் நான் சென்றடைந்தேன். இந்த இடத்திற்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஓகேவா? இல்லைனா நம்ம எப்படி சொல்லுவோம்? பேருந்தில் ஏறி சென்றேன். பேருந்தில். அப்போ அந்த இல் சவுண்டு வருது பாருங்க, இல். அப்போ அந்த இதுக்கும் வந்து நம்ம என்னது 7ஆம் வேற்றுமை உருபு தான் வருது. ஓகேவா? அதன் மேல், இதன் மேல், கீழ், அப்புறம் கால். ஓகேவா? நெக்ஸ்ட் இடம். இடம்னு ஒரு இடத்தை பற்றி பேசும்போது சரி, இது போன்ற உருபுகளும் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மரக்கண், மரக்கண். நெக்ஸ்ட் இடத்தில், அந்த இடத்தில், இந்த இடத்தில் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 8ஆம் வேற்றுமை உருபு பாருங்க. இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். 8ஆம் வேற்றுமை உருபு பாருங்க. விழி வேற்றுமை என்பர். விழி வேற்றுமைனானது, விழினானது அழைப்பு. ஓகேவா? எப்படி ஒருத்தரை அழைப்போம்? ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் படர்கை. படர்கை பெயர் முன்னிலை பெயராக மாறி அழைப்பதற்கு இது உதவும். படர்கை சொல்லிக்க இங்கிலீஷ்ல கனெக்ட் பண்ணி பாருங்க. இதே பாருங்க ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தன்மை, முன்னிலை, படர்கை. தன்மைனானது ஃபர்ஸ்ட் பர்சன். முன்னிலைன்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த ஐ அண்ட் வி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வரும். யூ அண்ட் யுவர் செகண்ட் பர்சனில் வரும். தேர்ட் பர்சனில் ஹீ, ஷீ, இட்டு அந்த ப்ளூரலுக்கு தே அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? அப்போ இங்கே அந்த படர்கை பெயர், படர்கை அந்த லாஸ்ட் ஹீ, ஷீட் வந்து முன்னிலையாக பெயராக மாறி அழைப்பதற்கு இது உதவும். ஓகேவா? அங்கே யாரோ இன்னொரு பசங்க அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. ஐயோ ராமன் எப்படி கூப்பிடுவாங்க? ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரியோட ஒரு கூப்பிடுறது தான் வந்துட்டு இந்த மோஸ்ட்லி இந்த ஒரு இது அழைப்பு பொருள், கூப்பிடுறது. ஓகேவா? ஒருத்தவங்க கூப்பிடும்போது நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஓகேவா? ராமனை வந்துட்டு நம்ம ராமன் இங்கே வா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம எப்படி கூப்பிடுவோம்? பொதுவாக ராமா, இல்லைன்னா மகனே, மகன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். இல்லை ஒன்று பேரை கூப்பிடுவோம். இல்லைன்னா நம்ம உரிமையாக மகன் அப்படி கூப்பிடும்போது மகனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அரசன், அரசனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சோல்ஜர்ஸ் வந்து அந்த 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 படை அதில் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சர்கள் அவங்க எப்படி சொல்லுவாங்க? அரசன், அது செய்தேன், இது செய்து சொல்ல மாட்டாங்க. அரசனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசன் வந்து ஒரு ஃப்ரெண்ட் பர்சனில் இருக்கவங்களா இது பண்ணி பேசுறது தான். ஓகேவா? மரங்களை வந்துட்டு ஓ மரமே, இது வந்து கவிதை நடையில் பேசுவாங்க.
நெக்ஸ்ட் விழி வேற்றுமையில் ஒரு 3 வகைகள் இருக்குது. எப்படின்னா அண்மை விழி, செய்மை விழி, புலம்பல். ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து பாருங்க இந்த ஆச்சரியமே அரசே அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் இந்த மோஸ்ட்லி நிறையா வரும். ஓகேவா? அழைப்போ இல்லைன்னா வந்து ஒரு ஆச்சரியமாக இது பண்ணுறதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அருகில் உள்ளவரை அழைப்பது தான் அண்மை விழி. அண்மைனானது அண்மையில் உள்ளது கிட்ட. ஓகே, அருகில் உள்ளவரை அழைப்பது அரசே அல்ல அரசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது. ஓகேவா? சேய்மை விழின்னா தொலைவில் உள்ளவரை அழைப்பது. எப்படின்னா அரசனே கேள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கவங்க கிட்ட பேசுறது. ஓகேவா? குரல் கொடுக்கறது. அதை வந்து சொல்லுவோம் சேய்மை விழி. நெக்ஸ்ட் புலம்பல். ராமாவோ கிருஷ்ணனோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே புலம்புறது. ஓகேவா? அதுதான் வந்துட்டு புலம்பல் விழி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அழைப்பு பொருளை உணர்த்துவது விழி வேற்றுமை ஆகும். விழி என்றால் அழைத்தல், கூப்பிடுதல், சொல்லுதல், ஓசை எழுப்புதல், பாடுதல் போன்ற பொருள் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.